மகரிப் தொழுகையில் 13 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவன் தொழுகை நடத்த அனுமதி தரப்படுகிறது. அவர் முதல் ரக்காத்தில் 112வது அத்தியாயமும் இரண்டாவது ரக்காத்தில் 114வது அத்தியாயமும் ஓதி தொழுகை நடத்துகிறார். அவர் தொழுகை வைப்பதால் எது குற்றமா, அது மறுக்கப்படுகிறதா? இஸ்லாத்தில் இதை தெளிவுபடுத்தணும். அதாவது இஸ்லாத்தில் தொழுகையில இமாமாக இருப்பதற்கு வயசு வரம்பு எதுவும் இருக்கிறதா? அவர் 112வது அத்தியாயத்தை ஓதிட்டு அடுத்து 113 ஓதாம ஒரு இதை தாண்டி 114 ஓதினாரு. அப்படி தொழுவிச்சாருன்னா அது சரியான தொழுகை முறையா என்று ரெண்டு கேள்வியை கேட்குறாங்க. தொழுகையை பொறுத்த வரைக்கும் இமாமாக இருப்பதற்கு வயது வரம்பெல்லாம் கிடையாது. பருவ வயசு அடையாத சிறுவர்களும் கூட என்ன செய்யலாம், இமாமாக நிற்கலாம். கண்டிஷன் என்னன்னு கேட்டா, தொழுகை சட்டம் அவருக்கு தெரிந்திருக்கணும். ஓத வேண்டியதை கரெக்டா என்ன செய்யணும், ஓதணும். பெரிய ஆளை விட சின்ன ஆளு நல்லா ஓதுவாரையானால் அந்த சின்ன ஆள் என்ன செய்யலாம், அழகான முறையில் அவர் தொழுவிக்கலாம். அப்படின்னு நானா சொன்னா நீங்க கேட்கக்கூடாது, அல்லாஹ்வோ ரசூலோ சொன்னா தான் நீங்க கேட்கணும். இதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் ஒரு கிராம பகுதியில் உள்ள மக்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. மதீனாவுக்கு வெளியே உள்ள கிராம மக்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. அதுல தொழுகைக்கு யாரை போடலான்னு சொல்லும் பொழுது ஒரு சின்ன பையன், பருவம் அடையாத ஒரு சிறு பையன் தான் குர்ஆனை ஒரு நல்ல மனப்பாடம் பண்ணக்கூடிய பையனா இருந்தான். உடனே எல்லாரும் மசூரா பண்ணி என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அந்த பையனையே இமாமா நினைச்சிட்டாங்க, நியமிச்சுட்டாங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் நடக்கிறது. சின்ன பையன், பெரிய ஆட்களுக்கெல்லாம் ஓத தெரியல, அந்த சின்ன பையன் என்ன செய்யறான், இமாமாக தொழுகை நடத்துகிறான். அப்ப இதெல்லாம் புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான செய்தி. அப்ப தொழுகை நடத்தும் போது என்ன நடக்குதுன்னு கேட்டா, அந்த காலத்துல இப்ப நம்ம இருக்கிற மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் இப்ப கிடையாது. அந்த காலத்துல என்ன ட்ரெஸ்ன்னு கேட்டீங்கன்னா, அதிகமாக ஒரு துண்டை போத்திக்கிடுவாங்க, உள்ளுக்கெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. வழங்குதா, மொத்தத்துக்கும் சேர்த்து ஒரு போர் போத்திக்கிடுவாங்க. அதான் கீழே வரைக்கும் மேல வரைக்கும் இருக்கும். வழங்குதா, இப்ப வசதி உள்ள ஆளத்தா கொஞ்சம் கீழே கரண்டக்கால் வரைக்கும் போட்டுக்கிடுவாங்க. வசதி கம்மியா இருந்தா முட்டுக்கால் வரைக்கும் இருக்கும் ட்ரெஸ், அவ்வளவுதான். இந்த மாதிரி மில்லுகள் அதெல்லாம் கிடையாது, டெய்லர் கடையெல்லாம் கிடையாது. சட்டை தைக்கிறான் உட்காந்துட்டு கைனால ஊசினால என்ன செய்யணும், ஒரு ஆள் அவர் சட்டை தைக்கிறதுக்கு 10 வருஷம் செலவழிக்கணும். அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் அது. அப்ப என்ன செய்யறாருன்னா, இவருக்கு ஒரு துண்டை போத்திட்டு இருக்கிறாரா, இவர்கிட்ட கொஞ்சம் வசதி இல்லாத பையனா இருந்ததுனால துண்டை போத்திட்டு தொழுவும் போது பின்னாடி இருந்த பெண்கள்லாம் என்ன செய்யறாங்க, அவங்க அப்ஜெக்ஷன் பண்றாங்க. இமாமுடைய பின்பகுதியெல்லாம் தெரியுது, அதை மூடுங்க அப்படின்னு சத்தம் கொடுக்குறாங்க பெண்கள்லாம். உடனே எல்லாரும் மசூரா பண்ணி என்ன செய்யறாங்க, கொஞ்சம் பெரிய ஆடை வாங்கி, அந்த இமாமா இருந்தவரை அறிவிக்கிறார், இதை அது பெரிய ஆடையை வாங்கி தர்றாங்க. அப்ப இதுல என்ன விளங்குதுன்னா, அவர் தொழுகும் பொழுது ஒழுங்கா ஓத தெரிஞ்சிருக்கிறாரு, தொழுகை சட்டம் தெரிஞ்சிருக்கிறாரு. ஆனா ஒழுங்கா ட்ரெஸ் கூட போதுமான அளவுக்கு இல்ல. குனிஞ்சாருன்னா என்ன செய்யுது, கொஞ்சம் தொடையெல்லாம் தெரியுது. அது பெண்களும் பள்ளியாசலுக்கு வருவாங்கல்ல, திரையெல்லாம் போடுற வழக்கம்லாம் இல்ல. ஆண்கள் முன்னாடி நிற்பாங்க, பின்னாடி பெண்கள் நிற்பாங்க. இப்பதான் நம்ம பெண்கள் பள்ளியில் இல்லாம ஆக்கிவிட்டோம். அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் பெண்கள் தரப்புல இந்த ஆட்சேபனை பண்ணாங்க. மக்கள்லாம் சேர்ந்து வேற ஒரு ட்ரெஸ் அவருக்கு வாங்கி கொடுத்தாங்க, எல்லாரும் வசூல் பண்ணி என்று ஒரு ஹதீஸ் புகாரில் இருக்கிறது. இது ரசூலுல்லாஹ் காலத்தில் நடக்கிறது. அப்ப இதுல என்ன விளங்குது, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு முறையாக இருந்திருக்கிறது. நல்லா ஓத தெரிஞ்சிருக்கணும். அக்ரவுஹும் குர்ஆனன் தான், குர்ஆனை நல்லா ஓத தெரியுதா, ருக்கு செய்தாவுல என்ன ஓதுன சட்டம் தெரியுதா, அந்த விஷயத்தை தெரிஞ்சிருப்பார்களே. ஆனால் வயசான ஒருவர் இருக்கும் பொழுது கூட சின்ன ஒருவர் என்ன செய்யலாம், தொழுகை நடத்தலாம், தப்பு கிடையாது. இமாமாக இருப்பதற்கு என்ன இல்லை, அப்படிலாம் வயசு வரம்பு கிடையாது. அடுத்ததாக குர்ஆனுடைய சூரா இருக்கு இல்லையா, 1வது சூரா அல்ஹம்துங்கிறோம். கடைசி சூரா குல் அவுது பிரப்பின் நாஸ் சொல்லக்கூடிய நாஸ் சூரா 114வது சூரான்னு சொல்றோம் இல்லையா. இந்த ஆர்டர் படி குர்ஆன்ல இருக்குது. இந்த 114 அல்லாஹ்வுடைய வேதம் தான். ஆனா இந்த 114 இந்த ஆர்டர்ல தந்தது அல்லாஹ் ரசூல் கிடையாது, பின்னாடி ஏற்படுத்தினது. இந்த ஆர்டர் படி குர்ஆன் இறங்கவும் இல்லை. முதல்ல என்ன இறங்குச்சு, அல்ஹம்துலில்லாஹ் இறங்குச்சு. முதல்ல என்ன இறங்குச்சுன்னு யார்கிட்ட வேணாலும் போய் கேளுங்க. அல்லாஹ்வுடைய முதல்ல வந்தது எது, முதல்ல இறங்கின சூரா எது, இக்ர சூரத்துல் அலக் 96வது சூரா. 96வது இக்ர பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக்னு இருக்குல்ல, அதான் முதல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அப்ப முதல்ல சொன்னது இருக்கணும். முதல்ல அல்ஹம்து இருக்குது, அது முதல்ல வரவே இல்லை. வந்தது எது, இக்ரங்கிற சூரா தான் முதல்ல வந்தது. அது குர்ஆன்ல எங்க இருக்குது, 96வது அத்தியாயமா இருக்கிறது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக்ங்கிற எங்க இருக்கு, 96 இருக்கிறது.
அப்ப இந்த எந்த ஆர்டர்ல இறங்குனதோ அந்த ஆர்டர்ல இப்ப நம்ம வச்சுக்கிறல குரானை பெருசு சின்னதுங்கிற அடிப்படையில் நினைச்சிட்டோம். பெருசு அப்புறம் சின்னது அப்புறம் சின்னது நம்ம ஒரு வசதிக்காக வேண்டி பின்னாடி வந்த உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல வந்து இதை வந்து செஞ்சு குரான்ல இதை வந்து சேர்க்கல, ஆர்டர்ல வருஷம் முன்ன பின்ன அமைச்சுக்கிட்டார். இந்த ஆர்டர் வந்து ரசூலுல்லாஹ் சொன்ன ஆர்டரா இல்லாதனால நம்ம இந்த ஆர்டரை மாத்திலாம் ஓதலாம். நினைச்சா என்ன செய்யலாம், ஒன்னு ஓதிட்டு 4 கூட ஓதலாம், 4 ஓதிட்டு 3 கூட ஓதலாம். இந்த 4 3 நம்பர்லாம் பிந்தி நீங்க போட்டுக்கிட்டது. குரான்ல உள்ளதை ஒரு ஓதுறார், அவ்வளவுதான். குரான்ல உள்ளதை வந்து 112 ஓதிட்டு 114 ஓதலாம், 112க்கு அப்புறம் 111 முந்திட்டு ஓதலாம், முன்னாடி ஓதலாம். அப்ப இந்த தர்த்தீப், இந்த வரிசை கிரமம் என்பது வந்து அல்லாஹ்விடமிருந்து இந்த வரிசை கிரமமா நமக்கு சொல்லப்படல. இந்த அனைத்து சூறாக்களும் அல்லாஹ்ட்ட வந்துச்சு, தனித்தனியா இருந்தது. அதை வரிசைப்படுத்தினவர் யார்? உஸ்மான் வரிசைப்படுத்தினதுனால அந்த வரிசையில தான் ஓதணும்னு சட்டமே கிடையாது. அதனால அவர் ஓதி இருப்பாரு 112 ஓதி விட்டு 113 விட்டு விட்டு 114 ஓதினாரே. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. குரான்ல எதை வேண்டாலும் ஓதலாம், எப்படி வேணாலும் இடையில ஓதலாம், நடுவில் ஓதலாம். அது சேர்த்தரக்கூடாது, மாத்திரக்கூடாது, நீக்கிறக்கூடாது. அது பிந்தின சூறா பிந்தின சூறா ஓதிவிட்டு அதுக்கப்புறம் முந்தின சூறாவை என்ன செய்யலாம், அடுத்த ரக்காத்துல ஓதிக்கொள்ளலாம். இதுக்கெல்லாம் எந்த விதமான தடையும் கிடையாது. இதெல்லாம் ஒரு இமாமத்து செய்வதை என்ன செய்யாது, தடுக்காது. இப்ப இதுக்கு என்ன ஆதாரம்? இதெல்லாம் நானா சொன்னு கேட்கக்கூடாது, ஆதாரம் தான் கேட்கணும். இதுக்கு என்ன ஆதாரம்? இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதுறாங்க. ஓதும் போது உங்களுக்கு முதல்ல அந்த தர்த்தீபை சொல்லிக்கிறோம். ஃபர்ஸ்ட் அல்ஹம்து இருக்குதா? அல்ஹம்து இருக்குது. ரெண்டாவது என்ன இருக்கு? பக்ரா இருக்குது. ரெண்டாவது சூரா என்ன? சூரத்துல் பக்ரா ரெண்டாவதா இருக்குது. மூணாவது என்ன சூரா? ஆல இம்ரான். நாலாவது என்ன சூரா? நிசா. அஞ்சாவது என்ன சூரா? மாயிதா. இந்த 5 மட்டும் உதாரணத்துக்கு வச்சுக்கிறங்க. ஃபாத்திஹா சூரா, அல்ஹம்து சூரா, அப்புறம் பக்ரா சூரா, அப்புறம் ஆல இம்ரான் சூரா, அப்புறம் நிசா சூரா, அப்புறம் மாயிதான்னு இந்த 5 வச்சுக்கிறங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 5 ஓதும் போது எப்படி ஓதி இருக்கிறாங்கன்னா, அல்ஹம்து ஓதிவிட்டு, பக்ரா ஓதிவிட்டு, அதுக்கப்புறம் ஆல இம்ரான் ஓதிவிட்டு, அப்புறம் மாயிதா ஓதிவிட்டு, அப்புறம் நிசா ஓதி இருக்கிறாங்க. இங்க போயிட்டு வந்திருக்கிறாங்க. அதாவது நிசா மாயிதான் இருக்குல்லங்க, அப்ப 4க்கு அடுத்து 5க்கு போகணும். ரசூலுல்லாஹ் தொழுகையில ஓதும் பொழுது இப்படி இந்த 3 ஓதிவிட்டு 5 ஓதிட்டு 4க்கு வந்திருக்கிறாங்க. அப்ப இந்த ஆர்டருக்கு சம்பந்தம் இல்லைன்னு வழங்குதா இல்லையா? ரசூலுல்லாஹ் ஆர்டர் மாத்தி ஓதி இருக்கிறாங்களே, அதனால இந்த ஆர்டர் படி ஓதணும் என்பதெல்லாம் இவங்களா சொல்றாங்களே தவிர அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லணும். அதான் சட்டம். நமக்கு சட்டத்தை உண்டாக்குற அதிகாரம் எனக்கு இல்லை, யாருக்கு இல்லை, எந்த உலமாக்கும் கிடையாது. அதனால அந்த பையன் அந்த ஓத தெரிந்த பையனா இருந்தால் தொழுவது தப்பு கிடையாது. அவர் இந்த முறையில் ஓதி இருப்பாரேயானால் இது அவர் இமாமத்து செய்வதற்கு என்ன இருக்காது.